உலக நாடுகளே பதைப்பதைப்புடன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா ஈரான் போர் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் ஈரானிலிருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக திரும்பப் பெறப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய இந்த தாக்குதல்கள் உலகளவில் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ட்ரம்ப், அமெரிக்க படைகள் ஈரானிலிருந்து வெளியேற அந்த நாட்டுடன் எந்தவொரு சமாதான ஒப்பந்தமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரானின் அணு ஆயுத கனவுகள் தற்போதைக்கு முழுமையாக தகர்க்கப்பட்டு விட்டதாகவும், அங்கு அமெரிக்காவின் வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஈரான் தனது பதிலடியாக முக்கிய கடல் வழியான ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடியுள்ள நிலையில் சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் ஒரு கடுமையான செய்தியையும் விடுத்துள்ளார். அதாவது சீனா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இனி தங்கள் சரக்கு கப்பல்களையும் கச்சா எண்ணெயையும் தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அமெரிக்கா இனி யாருக்கும் இலவச பாதுகாப்பு வழங்காது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு தேவைப்பட்ட போது உலக நாடுகள் உதவாததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் பேசுகையில், ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அடுத்த சில நாட்கள் மிகவும் தீர்க்கமானதாக இருக்கும் என எச்சரித்துள்ளார். மேலும் போர் நடைபெறும் இடங்களுக்கு தான் ரகசியமாக சென்று அமெரிக்க படைகளை நேரில் பார்வையிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொத்தத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் இந்த தீவிரமான போர் சூழல் அடுத்த சில வாரங்களில் முற்றிலுமாக ஓய்ந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.